வணக்கம். பாலமுருகன். கேரளாவில் ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே சூப்பரான ரிவிட்டு செம்மையாக அடிச்சிருக்காங்க. கேரளா மாநிலம் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு கலால்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றுபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சண்முகம். அவருக்கு வயசு 48. இவர் அக்டோபர் 2ஆம் தேதி கல்லடிக்கோடு என்ற பகுதியில் நடந்த ஆர்எஸ்எஸ் சீருடை ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, அஜித் குமார் அறிவுரையின்படி கலால்துறை நடத்திய விசாரணையில் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீ போனியா அப்படிங்கும்போது ஆமாம் அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்கள் பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிகள் மீறப்பட்டுள்ளது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ரிப்போர்ட் கொடுத்ததன் அடிப்படையில் மாநில கலால்துறை ஆணையர் அஜித் குமார் உதவி ஆய்வாளர் சண்முகத்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். இது எதில் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பத்திரிகையில் வந்திருந்தா கியோ முய்யோ இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லி உள்நோக்கம் உட்காந்துக்கிட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க. ஆனால் வந்திருக்கிறது அக்மார்க் பார்ப்பன பத்திரிகை. இந்த இனமலர்னு சொல்லக்கூடிய தினமலரில் வந்திருக்கு. எத்தனாம் தேதின்னு கேட்டிங்கன்னா 12/11/2025. இது உண்மையிலேயே வரவேற்கப்படக்கூடிய விஷயமானு கேட்டால் 100% இது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்ஸுடைய கொள்கைங்கிறது ஹிந்து ராஷ்டிரா என்பதை தாண்டி அங்கே வர ஒரு கூந்தலுமே கிடையாது. இந்தியா என்பது பல்வேறு இனங்கள், மதங்கள், மொழிகள், கலாச்சாரங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டம். இந்த வரலாற்று உண்மையை ஆர்எஸ்எஸ் எப்போதுமே ஏற்றுக்காது. அதுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, அனைத்தும் ஒரே மயம்தான். ஒரே நாடு, ஒரே சுடுகாடு வரைக்கும் ஒரே இது. ஆனால் ஒரே ஜாதி அப்படிங்கிறத மட்டும் அவனுங்க வரமாட்டாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இந்த மண்ணுக்குரிய மக்களுடைய தாய்மொழி கண்ணோட்டத்தில் பார்த்தாலே ராஷ்ட்ரியம் சுயம் சேவாக் அப்படிலாம் பார்த்தோம்னா இது நமக்கும் இந்த அமைப்புக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் என்பது வன்முறையின் மறுபெயர். இந்தியாவில் நடைபெற்று பல்வேறு மத கலவரங்களுக்கு தாய் வீடு இதுதான். 1925ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த அமைப்பு 1927ஆம் ஆண்டிலேயே நாக்பூரில் வகுப்பு கலவரத்துக்கு வித்திட்ட ஒன்று. நம் காலத்திலேயே 500 ஆண்டுகால வரலாறு படைத்த அயோத்தி பாபர் மசூதியை அதுவும் அம்பேத்கர் நினைவு நாளை தேர்ந்தெடுத்து டிசம்பர் 6ஆம் தேதி 1992 வருஷம் அடித்து தரமட்டமாக்கிய இந்த ஆர்எஸ்எஸ் தான் முன்னணி படையாக அன்னைக்கு செயல்பட்டாங்க. அப்போது இது ஊரே சிரித்து கேடுகட்டு போய் இந்தியாங்கிற ஒரு நாடான்னு சொல்லி காரி துப்பின நிகழ்வுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் தான் காரணமாக இருந்துச்சு. அப்போது ஒரு முறையும் இந்த ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டுச்சு. பசுவதை தடுப்பு என்ற பெயரால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் காமராஜர் வீட்டில் டெல்லியில் தங்கிட்டு இருக்கும்போது வீட்டை பட்ட பகலில் ஒரு கும்பல் தீ வச்சு கொளுத்துவதற்கு இந்த ஆர்எஸ்எஸ் முதல் வரிசையில் நின்றுச்சு. இது நடந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா 1966 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி. கபூர் கமிஷன் என்ன சொல்லிச்சு, டிபி மதன் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு, ரகுபர் தயாள் கமிஷனு, ஜெயன்மோகன் கமிஷன், நீதிபதி நாராயண் கமிஷன், நீதிபதி பி வேணுகோபால் கமிஷன் மற்ற பல்வேறு ஆணையங்களும் ஆர்எஸ்எஸ்ஸில் வன்முறைகளை பற்றி ஆதாரபூர்வமாக பட்டியல் மேலே பட்டியல் அடுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவை இந்திய ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுகிறது. அஞ்சல் தலை வெளியிடுது, ரூபாவுடைய நாணயம் வெளியிடுது. ஆர்எஸ்எஸ்காரர்கள் அரசு பணியில் சேரலாம் அப்படிங்கிற ஜிஓ பிறப்பிக்குதுன்னா இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நிலையில்
கேரளா மாநிலத்தில் அரசு அலுவலர் ஒருவர் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் மிக அற்புதமான விஷயம். அவர் மேலே வந்துக்கிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது மிக மிக சரியானது. இந்த நேரத்தில் நம்மளுடைய மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த சங்கி கும்பல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் மிகவும் புனிதமானது அப்படிங்கிற பெரிய போர்வையை கொண்டு நம்ம மேலே போர்த்த பார்ப்பானுங்க. ஆனால் அவங்களுடைய ஆழ்மன வம்மம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த ஷாகா பயிற்சிங்கிறது சிறுபான்மையினர் மக்களை அச்சுறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வன்முறை பயிற்சி. கேட்டால் இவனுக்கு வந்துக்கிட்டு வாய் நீளம் சிலம்பாட்ட பயிற்சி, ஒயிலாட்ட பயிற்சி மாதிரி இது ஒரு தற்காப்பு கலை அப்படி இப்படின்னு அளப்பானுங்க. ஆனால் அங்கே ஏற்றக்கூடிய வம்மமும் விஷமும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்களை அடிமை பண்டமாக வைப்பதற்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி முறை தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸில் நடக்கக்கூடிய ஷாகா அமைப்பு. அதன் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ்ஸை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை ஆர்எஸ்எஸ் மயமாக்கு அப்படின்னு சொல்லித்தான் இப்போ அக்னிவீர் பாத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு 4 வருஷ ட்ரைனிங்க்கு எல்லா பயிலையும் எடுத்துக்குவோம். அந்த 4 வருஷ ட்ரைனிங்கில் எவன் பார்ப்பானோ அவனை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடுவோம். 2வது செகண்டரி லிஸ்ட்டில் பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய எவனோ அவனெல்லாம் லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு மற்ற அத்தனை பயிலையும் கழிச்சு கட்டுவதற்கு இராணுவத்தை முழுமையாக கபலீகரம் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, இந்த இந்தியாவை இன்னும் இவர்கள் என்ன செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான லேட்டஸ்ட் வெர்ஷனாக தான் பீகாருடைய எலெக்ஷனை பார்த்தோம். இன்னும் என்னெல்லாம் செய்வதற்கு இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருந்து நாம் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதான் இதன் மூலமாக நமக்கு கேரளா கொடுத்துருக்கக்கூடிய செய்தி.